முதலில் இயேசு, பின்தான் மற்றவை எல்லாம். பிரைஸ் தி லார்ட். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று மத்தேயு 6:33 நம் அன்பர் இயேசு கூறுவதை நாம் பார்க்கின்றோம். எவை கூட கூட்டி கொடுக்கப்படுமாம்? அவரே சொல்கின்றார் 31வது வசனத்தில், எதை உண்போம், எதை குடிப்போம், எதை உடுத்துவோம் என்று கவலைப்படாதீர்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை உங்களது பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று. ஆம் அன்பானவர்களே, நமது வாழ்க்கையை நாம் யோசித்து பார்த்தோம் என்றால் நாம் அநேக முறை எத்தனை தடவை தேட முடியுமோ அவ்வளவு தடவை இந்த தேவைகளுக்கு பின்பாகவே நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். பொதுவாக நம்ம பாருங்க, நம்மளுடைய பிள்ளைங்க எல்கேஜியில் சேர்க்கப்படும் பொழுது அந்த பிள்ளைங்க நம்மகிட்ட கேட்டதே கிடையாது, என்னை எல்கேஜியில் சேர்த்து விடுங்கன்னு. என்னைக்காவது நம்ம பிள்ளை கேட்டிருக்கா? இல்லை. நம்ம தான் போய் சேர்த்து விடுறோம். ஏன் சேர்த்து விடுறோம்? பிள்ளைக்கு கல்வி மிக மிக முக்கியம், அது அத்தியாவசியம் என்று. அதனால்தான் நாம் சேர்த்து விடுகின்றோம். நாம் அழிந்து போகக்கூடிய நாமே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, தேவைகளை அறிந்திருக்கும் பொழுது, அழியாத உலகத்தின் தேவன், நம்மை தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பே நம்மை அறிந்திருக்கக்கூடிய நம் தேவன் நம் தேவைகளை அறிய மாட்டாரா என்ன? அவர் நமக்கு கொடுக்க மாட்டாரா என்ன? ஆம் அன்பானவர்களை, ஆகாயத்து பறவைகளை அவைகள் கேட்காமலே அவர்களை போஷிக்கிற தேவன் நம் தேவன். பஞ்ச காலத்தில் எலியாவிற்கு காக்கையின் மூலமாக அப்பமும் இறைச்சியும், நான்வெஜ் சாப்பாடு, அதுவும் 2 வேளைக்கு கொடுத்து காப்பாற்றின நம் தேவன் இன்றும் உயிரோடு இருக்கின்றார். நிச்சயம் நம் தேவைகளையும் சந்திப்பார் என்பதை நாம் மறந்துவிட்டு அந்த தேவைகளுக்கு பின்பாகவே ஓடி நம் வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, மத்தேயு 6:10 கூட ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தர் கற்பித்த ஜெபத்தில், இங்கு உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று ஜெபம் செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். ஆம், அவருடைய ராஜ்யம் என்ன? அவருடைய ராஜ்யத்தை எப்படி தேடுவது? ராஜ்யம் என்பது ஒரு இடத்தை குறித்தது அல்ல, மாறாக இயேசுவே நீர் வந்து என் மேல் ஆளுகை செய்யும் என்று சொல்லி அவரை அழைத்து அவருக்கு கீழ்ப்படிவதுதான் ஆண்டவருடைய அரசை தேடுகிறது என்று அர்த்தம். அன்பானவர்களே, அப்படி என்றால் நமக்கு தேவை மனம் மாறுதல், மத்தேயு 4:17 படி. அதே போல யோவான் 3:5 படி நாம் மீட்பை பெற வேண்டும். அப்படியானால்தான் நாம் ஆண்டவருடைய அரசிற்குள் நுழைய முடியும் என்பதுதான் விவிலிய உண்மை. ஆம், நமது பாவங்களுக்காக நாம் மனம் வருந்தி மன்னிப்பை பெற்று ஆண்டவரே தேவன், இயேசுவே தேவன் என்று நமது நாவினால் அறிக்கையிட்டு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தூய வாழ்வு வாழும் பொழுது நாம் அவருடைய அரசை தேடுகின்றோம் என்று அர்த்தம். அவரை முதலில் வைக்கின்றோம் என்று அர்த்தம். அப்படி நாம் அவரை முதலில் வைத்து அவருக்கு பின்பாக நாம் சென்றோம் என்றால் நாம் எதையும் கேட்கவே வேண்டாம். என் பிள்ளைங்களுக்கு படிப்பை கொடுங்க, எனக்கு வேலையை கொடுங்க, எனக்கு ஒரு வீட்டை கொடுங்க, நம்ம கேட்கவே வேண்டாம். நம்ம கேட்பதற்கு முன்பாகவே நமது தேவைகளை சந்திக்கக்கூடிய தெய்வம் நம் தெய்வம். அன்பானவர்களே, அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய திட்டங்களுக்கு நாம் ஒத்து போகும் வகையில் நாம் ஆண்டவரை ஜெபத்தில் ஆண்டவரோடு நாம் பேச வேண்டும். அவர் பேசுவதை விவிலியத்தின் மூலமாக நாம் கேட்க வேண்டும். ஆலோசனை கர்த்தர் என்ற பெயரை கொண்ட அவருடைய ஆலோசனையை தேட வேண்டும். என்ன ஒரு முடிவு எடுக்கிறோமா, அது ஒரு சின்ன முடிவா இருந்தாலும் சரி, பெரிய முடிவா இருந்தாலும் சரி, முதல்ல ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் மற்றவர்களிடம் என்று சொல்லி ஆண்டவரை நாம் முன்னிறுத்தி எந்த காரியத்தை செய்தாலும் ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. அன்பானவர்களே, அப்படிப்பட்ட வாழ்வு வாழ்வோம். நிச்சயம் நாம் ஜெயம் பெறுவோம். பிரைஸ் தி லார்ட்.